எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புது வீடியோவா வந்திருக்கோம். நம்ம கிரிஞ்ச் பாக்ஸ் மட்ட ஊர்கா சேனல் எபிசோட் 18. ஆமா, இது வந்து as per comment request. யாரு பண்ணாங்கன்னு தெரியல, சாரி நான் அதை எடுத்து வைக்கல. பட் ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, 2 எபிசோட் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒன்று நம்ம முடிச்சிட்டோம். நீங்க நல்லா கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இது 2வது எபிசோடு. அது 18 எபிசோட் 18 பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவர் கல்யாண் பவன் கல்யாணா அதுக்கு டங் ட்விஸ்டர். பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஹெலிகாப்டர் நாயகன் எஸ்ஜே சூர்யா மட்ட ஊர்கா சேனல். ஓகே, ஸோ என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் தான் மட்ட ஊர்கா சேனல் ஃபாஸ்டா இப்படி கண்ணு இப்படி போகும், டுகு 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 ட்ரோல் அப்படியே ஓடிட்டு இருக்கும். தலைவர் வந்து எடிட்டிங் கிங் இல்லையா? எடிட்டிங்ல வந்து கிங் மட்ட ஊர்கா சேனலோட இது. நான் லாஸ்ட் டைம் நாங்க மட்ட ஊர்கா வந்து விழுந்து எழுந்து மண்டை இடிச்சு கையகால் உடஞ்சி சிரிச்சு அதெல்லாம் நாங்க அதோட கிளிப்ஸ் அப்புறமா லிங்க் யூடியூப் இதெல்லாம் நாங்க அந்த மட்ட ஊர்காவோட இன்ஸ்டால போய் அவங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம். தெரியல அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நான் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகி போச்சு. எஸ். ஸோ நம்ம இந்த சேனலுக்கு ரியாக்ட் பண்ண போறோம். என்ஜாய் பண்ணுங்க. பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட ஊர்கா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட்டு. என்ன எந்த பையில கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. வழக்க போல இந்த டைமும் ரொம்ப காக்க வச்சிட்டோமோ. சரி, ஆரம்பிப்போம். பொதுவா நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் தான் அதை யாராலையும் மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது யாரோட தட்டுல யார் பேர் இருக்கோ, யாரோட அரிசியில யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் அது வந்து சேரும். இப்ப இருக்கிற இது நீ சொல்லிட்டு இருக்கு, நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அப்படி ஒரு படத்தை தான் நாம பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன படம்னா புலி, கோமரம் புலி. இந்த படத்தோட ஆக்சுவல் பேரு கோமரம் புலி. கோமரம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றதுனால எதிர்ப்புகள் வந்துச்சு. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே கோமரம் தூக்கிட்டு வெறும் புலின் டைட்டில் மாத்தி ப்ரமோட் பண்ணாங்க. இந்த படத்தோட டைரக்டர் நம்ம தலைமை எஸ்ஏ சூர்யா. அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த மூவி. ரொம்ப வருஷமா இந்த படத்தை கையில வச்சுக்கிட்டு அக்ஷய் குமார் விஜய் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஒரு வழியே விஜய் நடிக்க எஸ்ஏ சூர்யா டைரக்ட் பண்ண புலியின் டைட்டில் வச்சு படம் ஆரம்பிக்க போறாங்க நியூஸ் வந்த அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, படம் டிராப். இப்ப அதே கதையை எடுத்துட்டு தெலுங்கு பக்கம் போய் நம்ம பவன் கல்யாண் கிட்ட சொல்லி ஓகே வாங்கி ஆரம்பிச்சு படத்தை முடிச்சாச்சு. படத்துக்கு செம ஹைப், செம டிமாண்ட். குஷிக்கு அப்புறம் பவன் கல்யாணும் எஸ்ஏ சூர்யாவும் சேர்ந்து பண்ற படம். 2 வருஷம் கழிச்சு பவன் அடிச்சு வெளியே வர படம். அப்படி இப்படின்னு படத்துக்கு ஓவர் பில்டப். எந்த அளவுக்குனா இந்த படம் பண்ணாம போன விஜயே இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தமிழ் ரீமேக் பண்ணிடுவோம்னு யோசிக்க வச்ச அளவுக்கு ஹைப் கிரியேட் பண்ண படம் இது. ஆனா இது எல்லாமே ரிலீஸ்க்கு முன்ன வரதான். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பவன் கல்யாண் கெரியர்லயே மிகப்பெரிய தொழில் படமா ஆகி போச்சு இந்த படம். அந்த படத்தை தான் நாம இன்னைக்கு கிரிஞ்ச் பாக்ஸ்ல பார்க்க போறோம். Let's get into cringe பொட்டி. ஓபன் பண்ணா ஜோன் மலை, ஜில்லுன்னு காத்து, ஜன்னல சாத்து. இது அந்த மாதிரி படம் இல்ல. தமிழ்நாட்டு தாய்க்குள்ள சங்க தலைவி சரண்யா பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க என் புருஷனை காணோங்க, என் புருஷனை காணோங்க, அட எங்க என் புருஷனை காணோங்க புலம்பிட்டு இருக்காங்க. நான் சார், அட இருமா நாங்களும் தெரிவித்தா இருக்கோம், ஆளை காணல. என்னங்க நீங்க காணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் புருஷன் எவ்வளவு பெரிய கொத்த போலீஸ் ஆபீசர், அவரையும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா உங்க பபிஷமா இல்ல? இப்படி பேசிட்டு குறுக்கு இன்னொரு போலீஸ் உள்ள வராரு. அவருக்கிட்ட அதே புராணம், எங்க என் புருஷன் காணுங்க, இங்க பாருமா ஆல்ரெடி சைனும், பேசாம உன் புருஷனை மறந்துரு, நான் காசு எவ்வளவு வேணாலும் தரேன். டேய், யார பார்த்து ஏமி மாட்டலாடுடா கொங்கனா கொடுக்கா, நீ சோத திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? இல்லைங்க இட்லி ரவா மைதா கோதுமை சொல்றேன். வேணா இதுக்கு மேல காமெடி பண்ணாதீங்க, சிரிக்க சக்தி எனக்கு இல்லைன்னு நானே போயிடுறேன். வெளியே வந்துடுறாங்க. நாச நல்ல மனுஷனால மலை கொடை பிடிச்சி கவலைப்படாதம்மா, வீட்டுக்கு போய் ரவா தளிச்சு உப்புமா பண்ணி சாப்பிட்டு கம்னு தூங்கு, காலையில கண் முடிச்சு பார்த்தா உங்க எதிரிலும் கணவன் தானே அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆமா, இப்ப இந்த கொடை மட்டும் தான் குறை. ஏண்டிமோ எவ்வளவு பெரிய மனுஷன், உன்னை மதிச்சு உன் மேல பரிதாபப்பட்டு கொடை பிரிச்சா நீ தவுளத்தை தட்டி விட்டு போற. கட் பண்ணா வாஜ்பாய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாப்ல. வாஜ்பாயா? அவர் பழைய பிரதமர்ல. சாரிப்பா, வாஜ்பாய் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாப்ல. என்னையா எல்லாரும் இப்படி அந்த பாக்ஸையே பாக்குறீங்க? அப்படி என்னதான் இருக்கு? அட இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? ஏமிராதி பாக்ஸ்ல பைசு இருக்குன்னு பார்த்தா பெருசு இருக்கு. இப்ப பாரு, அவங்கிட்டயும் போய் புருஷன் எங்கன்னு கேட்கும் பாரு. சார், இந்த கேள்விக்கு நான் எப்படி வில்லினஸ் காட்டுறது சார்?
தெலுங்குல வில்லனிசம் காட்டுறதுல ஒரு மேட்டர் இல்ல. இங்க பாருங்க, எக்கடா எக்கடா அது அப்படியே ரிப்பீட்ல சொல்லிட்டே இருங்க, வில்லனிசம் வந்துரும். எக்கடா 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 எக்கடா. உடனே மஞ்சப்பையில இருந்து அருகாமனை எடுத்து லூசு மாதிரி பேசாத, அறுத்துருவேன். ஆமா, அருகாமனை எப்படி இருந்துச்சு மஞ்சப்பையில இருந்து? ஆமா, மஞ்சப்பை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நேரமா கையில மறைச்சிட்டு இருந்தாங்க, பாக்கலையா நீங்க? கேப், show me your weapon. Dog, show me your weapon. Gada sir, show me your weapon. Sivaji sir, show me your weapon. Akka, show me your weapon. ரெடி எடுத்து வெச்ச போன வைடுவே. பாத்தீங்களாங்க, அருகாமனை அவங்களுக்கு ஆயுதம். ஏய், இவன் புருஷனை கொண்ட மாதிரி இவளையும் கொள்ளுங்கடா. எது, என் புருஷனை கொண்டீங்களா? பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு கோத்தா சொல்லி தரல. சிங்கம் சோ சோ. அங்கிருந்து தப்பிச்சு குடுக்கணும் காட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. என்னையா அங்க இருக்காளா? இல்ல சார், அங்கிட்ட போவாங்க. நான் சார், நீ நல்லவையா, நீ ரொம்ப நல்லவன். அங்கிருந்து தப்பிச்சு ஒரு கோயில்ல சரணடைஞ்ச சரணியா என்னமோ பேசுறாங்க. தருமம் தோத்து போச்சு. அநியாயம் அவதரிக்கும் போது நீ அவதர அடிப்பியே, இப்ப எங்க போன? ஐயோ, இதுக்குதான் மீஞ்சு போன சோத்த திங்காதீங்க கேக்குறீங்களா? இப்ப பாருங்க, கெட்டு போனதை சாப்பிட்டு கையிலேயே வாந்தி எடுத்துட்டீங்க. தம்புடு, இது கெட்டு போனதை சாப்பிட்டு வந்த வாந்தி இல்ல, நான் கெட்டு போனதான் வந்து வாந்தி. அப்புறம் அந்த கோயிலே ஒரு 10 மாசம் நாளா ஓட்டுறாங்க, ஏன்னா குழந்தை பிறக்கணும்ல. திடீர்னு 10 மாசம் கழிச்சு ஒரு பாஜ்பாய் குரூப் அட்டாக் பண்ண வருது. குடுகுடுன்னு உருண்டு உருண்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. என்னது இது? தண்ணி சவுண்டுங்க. எல்லாரும் இங்கே உட்காருங்கடா, தண்ணிக்குள்ள போனா வெளியே வராமையா போயிடுவா. ஆஹா, இவனை இங்கேயே டேரா போட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? என்னையா இது, எப்பயா ஹீரோ வருவான்? பொறுங்க சார், நான் சொல்றேன். அந்த அம்மாவுக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே பிரசவம் ஆகுது சார். சத்தம் வந்தா மாட்டி போகுன்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சுகப்பிரசவம் ஆகிருது. தண்ணிக்குள்ள விழுந்த குழந்தைய அப்படியே டக்குன்னு கேட்ச் பிடிச்சி மேல தூக்குறாங்க. அந்த குழந்தை தான் சார் ஹீரோ. ஆனா அங்க ஒரு சிக்கல், குழந்தை அழல, பேச்சு மூச்சு இல்ல. டக்குன்னு மேக நீராவியாகி ஒரு துளி மழை ஃபார்ம் ஆகி நேரா பூமியை பார்த்து வருது, இந்தியாவை பார்த்து வருது. இப்ப அந்த பேச்சு மூச்சு இல்லாத குழந்தைய பார்த்து வருது. டப்புன்னு அந்த துளி அந்த குழந்தை மேல பட்டு உடனே ஸ்டார்ட் ஆகுது. சரண்யா பொண்ணு ஹாப்பி என்னாச்சு? ஏன் சாமி, நீயா இந்த மாதிரி சீன்லாம் யோசிச்சது? சமுத்திரமும் ஆகாயமும் சேர்ந்து பிறந்த குழந்தை இவன். இவனுக்கு பேரு கோமரம் புலி. இவனை மஞ்சி போலீஸ் ஆபீசர் ஆக்கி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வைப்பேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். என்னது? அவங்க அங்க மேல வெயிட் பண்றாங்க இல்லையா? அவங்க கேக்கல. ஓ, அவங்க டைரக்டர் சொன்னாதான் கேக்கும். ஓகே ஓகே. இப்ப கேக்கல. லாஜிக்ல பார்க்க கூடாதுங்க தெலுங்கு படத்துலலாம். இது சத்தியம், இது சத்தியம். இப்போ நாம டைகர் பவன் கல்யாண் இன்ட்ரோ பார்க்க போறோம். ஒரு கும்பல் சீஃப் மினிஸ்டர் போற காரை ஷூட் பண்ண டார்கெட் செட் பண்ணி நின்று இருக்காங்க. விடுவாரா டைகர் மேல போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் டோர்ல இருந்து சுகப்பிரசவமான குழந்தை மாதிரி கீழே டெலிவரி ஆகிறாரு. தம்பி, வீடியோ பாஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா ஃப்ரேம் அங்கேயே இருக்கு. எங்க பாஸ்ல இல்லைங்க, அவ்வளவு தூரம் மேல இருந்து கீழே டிராவல் பண்ணி வர வேணாமா? இருங்க, பாசிங்ல இருக்காரு, சீக்கிரம் ஹேண்ட் ஆயிடுவாரு. இது ஆயிட்டார்ல. நான் இருக்கும்போது ஷூட் அவுட்டா? ஓபன். ஹே மேன், யூ ஆர் மனித வெடிகுண்டு. டேய் ஓடாதடா, இருடா. ஸ்பைடர்மேன் மோட். திரும்ப சொல்ல கேட்க ஓடுறியா? இரு. கால்ல இருக்க கட்டவர்ல புஷ் பண்ணி கிரிட்டு 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 போய் இடுப்பு கேட்ச் பண்ணிட்டா. திரும்ப ஓடுறியா? இரு. நான் சொல்ல கேட்க ஓடணும் இல்ல, இந்த சாவு. டேய் நட்ராஜ் நட்டிக்கிட்டான்டா. நீங்க KFC இருந்து சப்வேக்கு எப்படி போவீங்க? சப்வே வழியே போவோம், நாங்க அப்பே வழியே போவோம். மறுபடியும் ஒருத்த வரான். இவன் ரொம்ப தூரமா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணன் என்ன நெருக்கா பண்ணுங்கன்னு பாக்கலாம் இருக்கு. இங்க பாரு, ஒரு தடவை தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, சரியா? சரி. இதை விட இன்னொரு மோடு இருக்கு, பாக்குறியா? விக்டர் மோடு. அட என்னடா இவனும் பாம கட்டி இருக்கா? சூப்பர் மேரியோ மோடு. இப்ப பாரியா
கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூட மச்சி. அப்படி ஆடணும்னு வச்சுக்க மவன அந்தர் பல்ட்டி தான். இப்போ ஒருத்தன் பைக்ல வரான், அவனும் பாம்ப கட்டி இருக்கான். அது பாமா இல்ல பப்ஸா? வராம போறவன் எடுத்துட்டு வரான். எதுக்கோ திரும்ப போய் பாத்துட்டு வா. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், புத்தம் புதிய பாம் சார் வித் ஜாக்கெட். ஒரு டைம் மாட்டிக்கோங்க, ஒளிஞ்சே போயிருவீங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், புத்தம் புதிய பாம் வித் ஜாக்கெட். ஒரு டைம் மாட்டிக்கோங்க, ஒளிஞ்சே போயிருவீங்க. நீங்க பைக்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க, கார்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க, பஸ்ல லிஃப்ட் கேட்டு பாத்திருப்பீங்க. ஆனா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அதை நிறுத்தி லிஃப்ட் கேட்ட கூட பாத்திருப்பீங்க. ஹெலிகாப்டர் லிஃப்ட் கேட்டு பாத்திருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. கேப்டன் 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 கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இல்ல இல்ல கொஞ்சம் ரைட் ரைட் ரைட். கேப்டன் கேப்டன் லெஃப்ட். கேப்டன் கேப்டன் ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. கேப்டன் கேப்டன் ப்ளீஸ் கேப்டன் லெஃப்ட் லெஃப்ட். கேப்டன் இல்ல ரைட் ரைட் ரைட். என்ன கேப்டன் ஸ்ட்ரைட்டா போங்க கேப்டன். மாட்னியா? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? கால் தரையிலேயே படாம ஒரு ஆபரேஷன் ஆகாயத்துல வச்சு ஆபரேட் பண்ணிட்டாப்ல. வெல் டன் மை பாய், தேங்க் யூ சார். அன்னைக்கு ராத்திரி போலீஸ் ஆபீசர் டைகருக்கு ஒரு பாராட்டு வைக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கவா? யா ஷூர் புலி, கோ ஹெட். 5 நிமிஷம் டைம் கேட்டவரு, 5 நிமிஷம் பேச டைம் கேட்டவரு, மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல பிரிட்டோ மாமா பேசின மாதிரி, பிக் பாஸ் 5ல அனிதா மேடம் பேசின மாதிரி பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. నేను ఆఫీసర్ గా సర్వీస్ లోకి వచ్చి ఎంత కాలం అవ్వలేదు. నెక్స్ట్ మార్నింగ్ సిద్ధమే. ఈ గౌరవం స్వీకరించడానికి నేను సిద్ధమే. కానీ రేపు ఉదయం వార్తాపత్రికల్లో గానీ టీవీలో గానీ இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கா. అత్యాచారానికి ముక్కు పచ్చలార இப்படி பேசிக்கிட்டே இருக்காரே, அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு. அங்க இருக்கிற புறா பயிலும் பிரியாணி சாப்பிட்டு ஏசி தியேட்டர் குஷன் சீட்ல உட்காந்து சாஞ்சு ஹாயா படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இவர் பேசுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஒரு ஜீவனை தவிர. ஆஹா, என்ன கருத்தா பேசுறாப்ல தம்பி. జాతి సరిగ్గా లేడంటే గురువు సరిగ్గా లేడని అర్థం. ఒక కొడుకు సరిగ్గా లేడంటే ఇంటి పెద్ద సరిగ్గా లేడని అర్థం. ప్రజలు ప్రశాంతంగా లేరంటే పోలీసులు సరిగ్గా లేరని అర్థం. If the watchguards have become the thieves, then those guards need to be guarded. The police needs to be policed. ஐயா, இன்னும் முடியலையா? అందరూ న్యాయం చేసి తీరాల్సిందే. முருகேசா கவனிச்சியா? பின்னாடி வெள்ளையா ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. அது உருவம் இல்ல மாப்ள, சச்சின் படத்துல வர மாதிரி ஃபுல்லா புகைய போட்டு விட்டுருக்கானுங்க. இவ்வளவு நேரம் ஏதோ பேசிட்டு இப்பதான் பாயிண்ட்குள்ளே வராப்ல. சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். என்னன்னா, எனக்கு ஒரு போலீஸ் டீம் வேணும் சார். எல்லா வீதியிலயும் ஒரு டெலிபோன் பூத் வைக்கிறோம் சார். அதுல 1 ரூபாய் காயின் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதி நேர்மை நியாயம் கிடைக்காதவங்க எங்களுக்கு அந்த 1 ரூபாய் காயினை போட்டு அதை எங்க கிட்ட சொன்ன நாங்க அணியை தட்டி கேட்போம் சார். இந்த டீமுக்கு பேரு புலி டீம் சார். புலி டீம். இது சாத்தியமா புலி? ஐயோ, கேள்வி கேட்டுட்டா. இனி இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாப்ல. செத்தீங்களா? இப்போ புலி டீம் ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அதான் பின்னாடி இத்தனை வண்டி வருது, அதுல ஏறி வர வேண்டியது தானே. எதுக்கு வேகாத வெயில் நடந்துட்டு? தம்புடு, நாம புதுசா ஒரு விஷயம் பண்றோம்னா ஸ்லோ மோஷன் நடக்கணும். கார்ல போகணும் வரணும், பரபரப்பா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். முக்கியமா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். இந்த டெலிபோன் பூத் ஐடியா கேட்கும்போது, அடே நல்லா இருக்கே, நம்ம சங்கர் படம் மாதிரி இருக்கும் போலே நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆரம்பத்துல. ஆனா ஒரு பெரியவர் ஒரு ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை களவாண்டு போயிட்டானுங்க, வந்து மீட்டு கொடுங்க ஐயா. சரி பெருசு, பையில எவ்வளவு வச்சிருக்க? ஐயா என்கிட்ட பை இல்லையே. அட பெருசு, சட்ட பையில எவ்வளவு வச்சிருக்க? இருங்க பாக்குறேன். 1 ரூபாயா? 1 ரூபாயா? இந்த 1 ரூபாய் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? போயா போயா ஜிஜு, இங்க வாங்க. இந்த 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண போற? பூமருங்க, பூமர் பூமர். 1 வாங்கி சாப்பிடலாம், வெயிட் பார்க்கலாம், பேப்பர் வாங்கி பிடிக்கலாம், ஜெராக்ஸ் எடுக்கலாம். இவளை ஏன் கொளுத்தி போட தீப்பெட்டி கூட வாங்கலாம். அப்படியே நேரா போய் அங்க டெலிபோன் பூத் இருக்கு பாத்தியா, அதுல கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு. புலி வரும், அப்புறம் வழி தரும். அந்த போன் பூத்துக்கு போய் காயின் போட்டு கால் பண்றாப்ல. ட்ரிங் 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 ட்ரிங். சார், நம்மளோட முதல் கஸ்டமர், கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ, என்னது இது மூஞ்சிலாம் தெரியுது? பாவா, 1 ரூபாய் காயின் பூத்துல வீடியோ கால். பாவா, இந்த உலகத்திலேயே 1 ரூபாய் காயின் பூத்துல வீடியோ கால் பண்ண முடியும் காமிச்சது நீ மட்டும் தான்யா. டேய், 1 ரூபாய் காயின் பூத்துல வீடியோ கால் பண்ணது கூட பரவாயில்லடா. பக்கத்துல ஆட் கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் போறாப்ல. गाइस கிளம்புங்க. गाइस க்ளோஸ் தி டோர். என்ன மாப்பிள்ள, வா இருட்டாயிருச்சு. அப்படி உள்ள என்ன நடக்குது? இருங்க கேட்டு சொல்றேன்.
சார் 4 அடி கூட அடிச்சிருங்க சார், பேசாதீங்க சார் ப்ளீஸ், முடியல. गाइस என்னையவே கலச்சிட்டா, வந்து சட்டையை கழட்டுங்க. இத வாங்கிக்க. गाइस குளிப்பாட்டி விடுங்க. गाइस சட்டை மாட்டி விடுங்க. गाइस தலை ஈரமாயிடுச்சு, காய வைங்க. ஏங்க அப்படியே பொட்டு வச்சு ஸ்கூல் பேக் மாட்டி விட்டீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன்ல. கை நீட்டு, நான் சொல்லுதெல்லாம் உண்மை தெரியாததும் இல்லை. கரெக்டா இருந்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான். गाइस கண் கலங்கிட்டான், ஆபரேஷன் சக்சஸ், வாங்க போலாம். போடா பிச்சியம்மா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாடிக்கையாளர்களா வகை வகையா வந்து பிசினஸ் சும்மா பிச்சுக்கிச்சு. தலைவன் எஸ்.ஜே. சூர்யா படத்தை பத்தி பேசிட்டு ஹீரோயின் பத்தி பேசலனா எப்படி? எப்படி தலைவன் எப்பவுமே பாம்பேல இருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பியூட்டி இறக்குவாப்ல. அவங்க எல்லாருக்குமே அவர் படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கும், கிளாமருக்கான ஸ்கோப் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபுல் அவுட் வாங்கிடுவாப்ல. ஆனா இது அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம்னால இதுல இறக்கின பாம்பே ஹீரோயினி கமர்ஷியல் நிறுவனம் அதிகம் நிறைந்த அதே கிரிஞ்ச் ஹீரோயினி தான். இதுல ஹீரோயின் போலீஸ். ஹீரோயின் வரும்போது ஒரு பையன் பாட்டில் ஓபன் பண்றான், நிறைய பொங்குதான். ஐயோ தலைவா, மெட்டபர் மீனியாயா நீ? மேடம் அரெஸ்ட் பண்ணுங்க, மேடம் அரெஸ்ட் பண்ணுங்க. வாவ் வாட் ஐஸ், வாவ் நைஸ், வாவ் மாஸ். மறைக்காத. யார் இந்த தேவதை? இவளுக்காகத்தான் நான் இத்தனை நாள் கைரேகைகளை தொலைத்தேனோ. இந்த புலிக்கேத்த புயல் இவதான். என்னடா பொண்ணு ஓகேவா? போங்க மம்மி, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த ஹீரோயினுக்கு இவ்வளவு சீன் இல்லையே. ఎలా చేశాను? அட டம்மியா, புலிக்கு புயல் மேல ஒரு கிரஷ், புயலுக்கு புலி மேல ரொம்ப நாளாவே கிரஷ். அதனாலதான் இந்த டிராமா எல்லாம். ஒரு காபி சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. ஆமா ஆபீசர், நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியலையா? நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் ஒரு கேஸ்ல போக்கஸ்டா இருந்தா என் கண்ணு முன்னாடி அந்த கடவுளே வந்தா கூட எனக்கு கண்ணு தெரியாது. ச்சே, என்ன பொண்ணுடா. அப்பா நம்பிட்டான். ஓகே நான் வரேன். ஐயோ கர்ச்சீஃப் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாளே. హలో హాయ్ పులి, వాట్ ఆ సర్ప్రైజ్. என்ன இந்த நேரத்துல? అది కర్చీఫ్ మర్చిపోయారు. இது இந்த பூ போட்ட 10 ரூபாய் கர்ச்சீஃபை கொடுக்க ராத்திரி வீடு தேடி வந்திருக்கேன். உன்ன போய் நான் பெரிய ஆபீசர் பெரிய மனுஷன் நினைச்ச மத்தியா, ஒரு நாள் உண்மையெல்லாம் தெரிஞ்சு புயல் கிட்ட உரிமை வருது. யாரடி ஏமாத்தின? என்ன சம்மதமில்ல சாங் போயிட்டானுங்க. அவன் மேல அவன் கை ஃபர்ஸ்ட் டைம் பட்டுச்சுலையா, அதனால இந்த 1 ரூபாய் புலி கான்செப்ட நியூஸ்ல பாத்துட்டு ஒரு மனவாயலி அம்மா முந்தானையில முடிச்சு வச்சிருந்த 1 ரூபாய்க்கு எடுத்து கால் பண்ணி, ஹலோ புலி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ அம் இன் டேஞ்சர். சொல்லுங்க தாயி, என்ன பிரச்சனை? நான் மென்டல் காது பாபு, நான் பில்லா கூட உன்ன மாதிரி போலீஸ் தான் பாபு. அவனை காணோம், அவன் காணாம போய் 4 வருஷம் ஆகுது பாபு. அவன் எனக்கு காணிக்கே கொடு பாபு. புலிக்கு அவங்க பேசினது அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தினால எமோஷனல் டச் ஆயிட்டாப்ல. அம்மா நாங்க இருக்கோம், அண்டி என் பேரு பாபு இல்லம்மா, பவன் கல்யாண். காணாம போன பையன் பேரு உசைன். இந்த நபரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இந்த உசைனை தேடி போறாங்க, அங்கதான் நம்ம பாஜ்பாயும் பவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன சண்முகமணி, சால்ட் அண்ட் பெப்பர் கடா மிஸ் கையில சுருட்ட ஆளைய மாறிட்டே. உசைனுக்கு உங்க நம்பர்ல இருந்து தான் போன் போயிருக்கு, சொல்லுங்க உசைன் எங்க? டேய் நீ இன்னும் இந்த டைலாக் டெலிவரி மாத்தவே இல்லையா? ஓகே சார், நீங்க சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க, கான்ஸ்டபிள் வச்சு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், ஈகோ டீஸ் ஆயிடுச்சு. Is this your home? Is this your police station? What should I do? Who do you think I am? எந்த ஊருக்காரனா இருப்பான் இந்த கிளி கிளிக்கிறா? Is this your home? Is this your police station? அர்னால்டு போட டைட்டில் அவரே. What should I do? Who do you think I am? எந்த நரி? நொந்த நரி. சோ நீங்க இப்போ இந்த உசேன் யாருன்னு பார்க்க போறீங்க. ఫస్ట్ ఇన్స్పెక్టర్ హుసేన్ ఈ కేసుని టేకప్ చేశారు సార్. సీఎం బాంబ్ బ్లాస్ట్ దొరికిన తెలుసు. ஹே ட்விஸ்ட், புலி ஒரு ஸ்டெப் எடுக்க பாஜ்பாய் பல்ப் கொடுத்த குறைச்சுறாரு. இப்போ புலி திருப்பி நாக் அவுட் கொடுக்க வேண்டிய நேரம் இது. என்ன பண்றாரு தெரியுமா? ரோட்ல ஓரமா நின்று இருந்த பாஜ்பாய் காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுறாரு.
நான் இப்போ எங்க எப்படி வீட்டுக்கு போறது? நடந்து போடா. கார் காணாம போனதுக்கு புளிய கூட்டு பேசுறாப்ல. இங்க பாரு, என் காரை எனக்கு கொடுத்துரு. உன் கார் வேணும்னா நான் கேக்குறது கொடு. ஏய் செல்லம் புஜ்ஜு புஜ்ஜு கேளு. உனக்கு என்ன வேணும்? விட்டா கிஸ் அடிச்சிடும் போலயே. எனக்கு உசேன் வேணும். ஏய் உசுர கூட கேளு, அந்த உசேனை கேட்காத. செத்ரா இப்ப பேசி சாவடிக்க போறாப்ல. ஐயோ இன்னும் முடியலையா? ஐயா என்ன கேட்டேன்? என் காரை தானே கேட்டேன். இந்த கத்திட்டு போறான். நாக்கு நான் காவு காராளி. சி நாக்கு நான் காரு காவாளி. என் காரு என் பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் தர மாட்டேன். அப்ப நைட்டான டிக்கில டிஸ்கோ ஓடுவியா? போயா போயா, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோயா. அழக்கூடாது. இங்க பாரு அழக்கூடாது. உனக்கு என்ன கார் வேணும்? பொம்மை கார் வேணுமா, ரிமோட் கார் வேணுமா? அந்த கார் யார் பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா நிக்சன் ஒரு இன்டர்நேஷனல் தீவிரவாதி பேர்ல. இப்போ உசேனை தேடிட்டு இருந்த அவங்க அப்படியே விட்டு போட்டு அந்த இன்டர்நேஷனல் தீவிரவாதி தேடி போறாங்க. போர் அடிக்குதே. நிக்கிஷாவை கூட்டு வந்தா நல்லா இருக்கும். நிக்கி என்னாச்சு? நிக்கிக்கு கழுத்துல நிக்காம போயிட்டு இருக்கு புலி. நான் செத்துருவோம் போல தெரியுது. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ புலி. தாலிக்கு நான் எங்க போவேன்? இதோ இருக்கே, தாலி இருக்கே. அத்தை எடுத்துட்டு வாங்க. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன இங்கே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுமா? சொல்லு. பேண்ட் வைக்கணுமா? சிச்சி முத்து பெட்டு. ஆமா மருமகளே, சீக்கிரம் முடியுமா? குக்கர் கூவுது, போய் வெயிட் போடணும். பாத்தியாப்பா, கிஸ் அடிக்கும் போது உள்ள போகாம கிஸ் அடிச்சு முடிச்சு எல்லாம் உள்ள போறானுங்க. நல்ல ஃபேமிலில குட் ஃபேமிலி. என்னதான் நடக்குது இங்க? இன்னும் நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது. புலியும் புயலும் சேர அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பார்க்க வி ஃபார் வெண்டாட்டா மாஸ்க போட்டுட்டு எட்டி பாக்குறானுங்க. ஆவி பிடிக்கிறவெல்லாம் எப்படி திரும்பி பார்க்காம கரெக்டா சுட்ட மாத்தியா? அண்ணே உங்களுக்கு முதுகு பின்னாடியே ஒரு கண்ணுனே, ஆனா உங்க ஒண்ணுக்கு ஏமால கண்ணுடா. டேய் அவனை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன்டா. ஏன்டா அதுல மண்ணலி போடுறீங்க? ஆமாங்க, கட்டில் சண்டை போடுற இடத்துல துப்பாக்கி சண்டை போட்டுருக்கானுங்க. சே வெளியே போகடா அயோக்கிய ராஸ்கலாம். சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கும்ல. அவனுங்க போன அப்புறமும் நடக்கலையா? கைஸ் இவங்க தான் நேத்து நான் அட்டாக் பண்ண வந்தவங்க. இவ்வளவு நாள் இல்லாம ஏன் நேத்து மட்டும் வரணும் சொல்லுங்க? ஏன் நேத்து மட்டும் வரணும் சார்? நீங்களே பெட்டரா யோசிச்சுட்டு இருப்பீங்க சார். நீங்களே சொல்லுங்க. அந்த நிக்சனை பத்தி விசாரிக்கும் போது கொல்ல வரானுங்க. அப்போ அவன் யாரு, அவன் என்னன்னு பண்றான் தெரியுங்க. ஓகே சார். Come back. Come back. Hey wait. Zoom in. ஸ்ரேயா. அட்டடடடடடடா. இந்த கதையில நம்ம ஸ்ரேயாசன இருக்காங்களா? ஓ இந்த பொண்ணு. அதுக்கு முன்னாடி 18 வயசு கீழே உள்ளவங்க, 18 வயசு ஆகி வயசுக்கு வராதவங்க, விவரம் புரியாதவங்க யாரும் இந்த வீடியோஸ் அங்க பார்க்காதீங்க. ஹலோ, ஸ்ரேயாவை பார்த்தா நாங்க அவங்கள மிஸ் பண்றதா சொல்லுங்க. அவங்களோட நடைய பாரியா, அவங்களோட லுக்க பாரியா. இவர் யாரு? இதுக்கு முன்னாடி இவர் நான் பார்த்ததில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். ஓகே மேம், நாங்க உங்களை அடுத்த ரீல்ல மீட் பண்றோம். டாடா பாய். அவன் தானா? வந்தான். என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அத சொன்னேன். வெரி குட் கேள். 5000 இன்கிரிமெண்ட். ஒரு பக்கம் ஆபரேஷனை சீரியஸா பண்ணிட்டு இருக்கா நம்ம புலி, இன்னொரு பக்கம் நம்ம பாஜுபாய். யோ நீ என்ன குளிப்பாட்டி விட்டு நாய் மாதிரி உடம்ப குளிக்கிட்டு இருக்க? ஸ்ட்ரெஸ் தம்பி, அதான் குளிச்சு ஸ்ட்ரெஸ் வெளியேற்றிட்டு இருக்கேன். புலி 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 புலி. இந்த புலி நம்மள ரொம்ப சோதிக்கிறான். அவனை பெத்தல் வர சொல்றா. அவளை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். ஏய் நீயா? ஏய் யூ. இந்த திருப்பதி நீ எதிர்பார்க்கலையில? நீ இன்னும் சாவலையா? நல்லவங்களுக்கு சாவு கிட்ட வரும், ஆனா கிட்ட வராது. கெட்டவங்களுக்கு சாவு தூரம் இருக்கும், ஆனா தூரமா இருக்காது. இதுக்கு அவ புள்ளையே தேவை தெரியாம இவளை கூப்பிட்டோம். 2 hours later. டேய் இவளை கூட்டு போய் வீட்லயே விட்டுருக்கா முடியல. அந்த பயம் இருக்கணும். நான் சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாள் ஷேயா வந்து புலிபூத்துல போன் பண்ணி, சார்
நான் தான் ஸ்ரேயா சரண் பேசுறேன். நான் அந்த நிக்சனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நீங்க தெரிவிச்சிருக்கீங்க உசேன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன தலைவரே, அவருக்கு நிக்சனை தள்ளி விட்டுட்டு நீங்க ஸ்ரேயா எடுத்துட்டீங்க போல. சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரி, யார் அந்த நிக்சன்? அவனை கண்டுபிடிச்சவா இல்லையா? அவனா சார்? என்னாச்சு? ஒண்ணு இல்ல கதையில் ட்விஸ்ட். ஏன்பா புலி, அவனை தேடி நீ ஊர் ஊரா அலைஞ்சியே, கடைசியில் உன் பக்தன் நின்னுக்கேனாப்பா. தொப்பி 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 புலி. ஹாய் புலி சார். சார், இப்ப நான் உங்க புது பொண்டாட்டி கூட தான் இருக்கேன். அவங்க நான் கிளைமாக்ஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போயிடுறேன், நீங்க வந்துருங்க. இங்க என்ன பண்றீங்க? அந்த புலிக்காக தான் மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்ப வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமா வெளியே ரெடி பண்ணிருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? புலி வருது மாப்பிள்ள, புலி வருது. பவர் ஸ்டார் சட்டப்பட்ட கழட்டி விட்டாரா, இனி கலவரத்துக்கு நான் கேரண்டி. தம்பி 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 தம்பி, ரொம்ப வேகுதேன்னு வெயிலுக்கு கழட்டி விட்டேன்ப்பா. அதை வச்சு ஏன்பா அவனுங்க கோத்து விடுற? சும்மா இருங்க சார், உங்க பவர் உங்களுக்கு தெரியாது. உங்க ஒப்பனை கொண்டது யாரு தெரியுமா? நான் தான். என்னடா அவ்வளவு ரியாக்ஷனா? என்னடி என்னடி, நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியல் பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்க. இவர் பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது என் கண்ணுக்கு வாஜ்பாய் தெரியல, எஸ்.ஏ. சூர்யா தெரியாது. நீ பவர் ஸ்டார் தானே, இந்த பவர் வாங்கிக்கோ. சக்கடிக்குது சோனா. புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம். பட்டன் கேமரா, நீ பேசுனதெல்லாம் பிபிசி சேனலுக்கு போயிருச்சு. நீ ஏன்டா ஷாம்பே இல்லாம தலை குளிச்சிட்டு இருக்க? பேசாதடா 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 பேசாதடா. ஏப்பா, ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும், அவ்வளவுதானே? அம்மா ஷாக் கொடுத்துட்டாமா. அப்படியே அம்மாவோட கண்ணீர் துளி தரையில பட்டு அது பூமிக்குள்ள போய் பிரளயத்தை உருவாக்கி மண்ணுக்குள்ள போய் அப்படியே டிராவல் ஆகுது. அந்த பிரளயம் படுத்திருந்த புலிமலை பட்டு பூஸ்ட் குடிச்ச மாதிரி எனர்ஜியா எந்திரிச்சிராப்புல. ஒரு பெண்ணின் கண்ணீர் துளிக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. ஓ, அப்ப இதனாலதான் நம்ம ஊர்ல பூகம்பம் சொன்ன மாதிரி வருதா? அவ்வளவுதான், காலை பிச்சாச்சு, கதை முடிஞ்சாச்சு. சரி, எங்க வந்தீங்க? பிரச்சனை அங்க ஒருத்தன் புலியின் பேரு வச்சு என்ன படமான கூப்பிட்டான். நான் நைசா பேசி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். தப்பிச்சிட்டீங்களா? இனிமே தப்பிக்கவே முடியாது. ஆனா அந்த புலி கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த புலி கிட்ட மாட்டிக்கிட்டாரே. ஆக்சுவலி தமிழ்ல இந்த புலி டைட்டில் நம்ம எஸ்.ஏ. சூர்யா கிட்ட இருந்துச்சு. அவர் அப்போ இந்த படம் பண்ண பிளான் போட்டப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் 2015ல விஜய் கேட்டுக்கிட்டதுனால புலி படத்துக்கு அந்த டைட்டில் கொடுத்துட்டார் என்பது ஒரு ட்ரிவியா. இது ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே கூட தான். இதை நம்பி என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பல வருஷமா எப்படி காத்துக்கிட்டதான்னு தெரியல நம்ம எஸ்.ஏ. சூர்யா. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அவுட் அண்ட் கமர்ஷியல் படம் இது. ஆனா எல்லாராலையும் கமர்ஷியல் படத்தை கரெக்டா பிரசன்ட் பண்ண முடியாது. இந்த படம் பெருசா தோத்ததுக்கு எஸ்.ஏ. சூர்யாவோட டைரக்ஷன் மிக முக்கிய காரணம். அடுத்து மொக்க படம் நல்ல விஷயம். இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஏ.ஆர். ரஹ்மான். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். முக்கியமா இந்த படத்தோட சாங்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப கேட்டீங்கன்னா கூட ட்ரெண்ட்ல இருக்கும். நிஜமாவே இந்த படத்தோட ஒரு மியூசிக் டைரக்டர் யாருமாண்ணா? இல்ல நான் கேட்டதுதான்ப்பா. நான் காண்பது நிஜமா? சீரியஸா? என்ன இந்த புலி இல்ல ஃபுல் ஸ்டோரி கேட்டு படம் வேற தெரியல. ஏற்கனவே சாங்ஸ்ல சில எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ட்ரை பண்ணிருப்பார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்த படத்தோட ஆல்பம் இன்னொரு நல்ல படத்துக்கு டிசர்வான ஒரு ஆல்பம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் PSPKயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். பவன் கல்யாண் படம் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் எப்பவுமே ஒரு படத்துல வந்து யூனிக்கா இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப மந்தமான ஸ்கிரீன் பிளே இருந்தா கூட கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருக்குன்னா அது மெயின் ரீசன் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். அண்ட் இந்த படத்தோட தோல்வி எஸ்.ஏ. சூர்யா ரொம்ப பாதிச்ச ஒண்ணு. இந்த படத்தை பயங்கரமா சொதப்பிட்டோன்னு இன்னும் வரைக்கும் அவர் ரிக்ரெட் பண்றாரு. இதை ரீசெண்டா தெலுங்கு மாநாடு ப்ரமோஷன் கூட இதை பத்தி షేర్ பண்ணிருப்பாரு. నాకు 2 బాధలు ఉన్నాయి ఖుషి తర్వాత. కుమరం పులి అనే మూవీ ఒకటి పవన్ గారితో చేశాను. ఈ రెండు టెలివిజన్ హిట్స్ తెలుసా అండి? అవునా? అవును, టెలివిజన్ ఎన్నిసార్లు వేసినా
ఇంకా ఆడలేదు. ఈ రోజు ఫ్లైట్ లో అక్కడ ల్యాండ్ అవుతున్నప్పుడు ఆ రిగ్రెట్ నాకు ఉందండి, ఆ బాధ నాకు ఉంది. இது 2 ஃபிலிம் டிவில சொன்ன ஹிட் உங்களுக்கு தெரியுமா? ஆமாவான்ற மாதிரி பனிஷ்மெண்ட் எதுவுமே இல்ல, தியேட்டர்ல ஹிட் ஆகல. அவங்க அது ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அதுல இந்த டிவில ஹிட்டா இருக்கு நெக்ஸ்ட் டைலாக் என்ன செய்ய, எப்ப பிளைட் லேண்ட் ஆகும்போது எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, இதுல அவங்கள பாசிஃபை பண்றதுக்கு டிவில செமையா இருந்தது. இந்த படம் ஷாக்குக்கு மேல ஷாக்கு. ஓ மை காட். அது எப்படிதான் வந்து அவ்வளவு நேரம் டைலாக் பேசி 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 ஓ மை காட். அதுல எனக்கு மிகப்பெரிய இஷ்டம் வந்தது என்னன்னா, பவன் கல்யாணோட ஹேர் ஸ்டைல் என்னதுங்க அது, இப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி நாய் கடிச்ச மாதிரி இப்படி 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 அங்க என்னன்ட்டு அவங்க வந்து ஏதோ போலீஸ் அதனால அதுக்காக ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மண்டையே நான் வைக்கிறது ஸ்டைலு, நான் பண்றது கடைசி சொன்னாரு இது என்ன ஸ்டாரு சேர்த்து சொல்லு கொச்சின் பவர் பவர். எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளுங்களா நடிக்க வச்சிருக்காரு சூர்யா. வாஜ்பாய் எல்லாம் வச்சு அனிஃபா நடிச்சிருக்காரு, லூசு மாதிரி ஆக்கிட்டாங்க பாவம் நாசரு. சரண்யா சரண்யாவோட மக தமிழ்ல என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க பண்றாங்க. அவங்கள டைலாக் எனக்கு தோணுது இவங்க எல்லாம் ஒத்துருப்பாங்க பிகாஸ் ஆஃப் எஸ்ஜே சூர்யா, ஏஆர் ரஹ்மான். இந்த ஒரு காரணத்துக்காக ஒத்துருப்பாங்க, நாட் பிகாஸ் ஆஃப் தி ஆஃப் கோர்ஸ் ப்ரொடியூசர் ஏதோ பிக் ஷாட் இருப்பாங்க. ஐ திங்க் டெஃபினட்டா பவன் கல்யாண் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு, அவர் படம்னா எப்பவுமே ஹிட் பயங்கரமா. சோ அதுக்கு ஒத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல. இவர்தான் போல இருக்கு ஏர்ல பறக்குற மாதிரி எல்லாம் ஷூட்டிங் கேம் இதெல்லாம் போட்டு பயங்கரமா எடிட்டிங் பயங்கரமா பண்ணி சூப்பரா பண்ணிருக்கீங்க. நீங்க தான் அவங்க தான் இருக்கலாம். ஆமா நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கீங்க. தினேஷ் ராஜா ஆமா. சப்ஸ்கிரைப் மக்களே. ஸ்கிரிப்ட் எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர். ஓ இவர்தான். சூப்பர் 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 நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் எபிசோட் மாதிரியே நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஆனா பாலையா கலைக்கிற மாதிரி வர மாட்டேங்குது. We are hardcore பாலையா fans, troll fans. பாலையாவோட ஃபேன்ஸ் நிஜ ஃபேன்ஸ் வந்து நம்மள ஓ கொரியால இருந்தான்னு சொல்லி தூக்கி போட்டு வெளியே இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தெரியும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஓகே, நல்லா அந்த வீடியோ நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன், ஒரு வீடியோ பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் அகைன் எடிட்டிங் சிம்ஹமே சூப்பர். மை ரெக்வெஸ்ட் வந்து நீங்க டைம் எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. மொட்டை ஊர்கா சேனல்ல தினேஷ் ராஜாவா அவருக்கு நீங்க டைம் எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோவா இதே மாதிரி போட்டுட்டே இருங்க. குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல அடிச்சு பயங்கரமா இருக்கும். டோன் ரொம்ப ஒரு ரைமிங்ஸ் எல்லாம் செமையா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. என்டர்டெய்னிங், ஆசம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹேவ் a good day. பையன் நல்லா